என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு தெரியவில்லை. அதனால்தான் கருப்பன் அதை என்னவென்று உன்னிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், சுற்றி இருக்கின்ற சகுனிகளினுடைய சூழ்ச்சியினால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கின்ற ஒரு உறவை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை பொதுவாகவே இப்போது உண்மைகளை எப்போதும் காண்பித்து கொடுப்பது கிடையாது. பொய்மையை தான் அதிகமாக காண்பித்து கொடுக்கின்றது. ஆனால் அது போன்று ஒரு சூழ்நிலையில் இந்த கருப்பன் உனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை துணை. இந்த துணையானது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை காத்து எல்லா இன்ப துன்பங்களில் இருந்தும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துணை உனக்கு பொக்கிஷம் அல்லவா? என் குழந்தையே, இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வாக்கு உண்மையில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை துணையானதல்லவா? அதற்காகத்தான் அத்தனை விஷயங்களையும் செய்கின்றாயோ? எல்லா கஷ்டங்களிலும் உடனிருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாயோ? அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது யார் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காமல் என் பிள்ளை துணையாவது ஏதாவது அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் செல்பவர்களுக்கான வாக்கல்லவா இது? வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத நிலை என்று யாரும் கிடையாது. எவ்வளவுதான் அந்யோன்யமாக ஒரு துணையாக இருந்தாலும் சில விஷயங்களை, பிரச்சனைகளை உருவாக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனையில் இருந்து எப்படி மீட்டு வருகிறோம் என்பதில்தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நான் எப்படி மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதில்தான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் நிச்சயமாக இப்போது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை துணை, உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னோடு இருந்து உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற துணை. இத்தனை நாளும் இவர்கள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் என்றுமே உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஏனென்றால் வருகின்ற பிரச்சனைகளை பாதிக்கும் மேல் அவர்களை சமாளித்து விடுகிறார்கள். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் வருகின்றது. அப்படியானால் எந்த பிரச்சனைகளும் என் பிள்ளை உன்னை ஆளாக்கி விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ இருக்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு என் பிள்ளை நீ இவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள். அப்படி இருக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வசாதாரணமாக நினைத்து பல விஷயங்கள் செய்யக்கூடாது. அதனை சர்வசாதாரணமாக நீ எண்ணிவிடவும் கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி வருகின்ற இது போன்ற அன்பினை நீ உதாசனம் செய்யும் போதுதான் போலியான உறவுகளுக்குள் சிக்கி தவித்து விடுகின்றாய். எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையை நிகரித்துவிட்டு பொய்யை வாழ்க்கையாக்க மாற்ற முயற்சி செய்கின்றார்கள். உனக்காக இருக்கின்ற உன் துணை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து எப்பேற்பட்ட உதவிகளுக்கும் அவர்கள் நிச்சயமாக உன்னிடமிருந்து உனக்கு அதனை பெற்றுக்கொள்ள தந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை முடித்து விடுவதற்கு ஒரு நொடி ஆகுமா?
ஒருவரை பார்த்து நீ இருக்கவே கூடாது, சென்றுவிடு என்று உன்னால் சொல்ல முடியும். அவர்களும் அந்த ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவர்களை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அல்லவா? அதை தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் விட்டு விலகி நிற்பதில் எந்த நியாயம் இருக்கின்றது? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்போதுமே சரியாக புரிந்து கொள். யாருக்கு என்ன இல்லை என்பதையும், யாரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் பொறுத்துதான் அவர்களுக்கு அந்த விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு என்னவாக மாறிவிடுகிறது தெரியுமா? உண்மையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் அது நன்றாக கிடைப்பதில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் அது எளிதாக கிடைத்து விடுகின்றது. இன்று இருக்கின்ற சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்றார் போலதான் மாறிவிட்டது. எல்லாமே இப்போது யார் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்களோ, யார்தான் பக்கம் ஆளை வைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தன் வசமாக மாற்ற முயற்சி செய்கின்றார்களோ, அவர்கள்தான் எல்லாம் நடக்கிறதல்லவா? என் குழந்தையே, இதைவெல்லாம் சரியான நேரம் என்பதை புரிந்து கொண்டு வரும்போது தானாகவே உன் வசமாக மாறிவிடும். எந்த ஒரு விஷயங்களையும் நான் எப்போதுமே சற்றென்று உறுதியாக எண்ணி விடுவது இல்லை. ஆனால் என் பிள்ளை சற்றென்று உறுதியாக எதையும் சொல்லிவிடுவதில்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நம்முடைய துணை நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதையும் யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை பிரிந்து விட மாட்டார்கள். அவர்களின் மனதை காயப்படுத்தி விடவும் மாட்டார்கள். எப்போதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாகவே எந்த ஒரு பொருளும் சரி, எந்த ஒரு உயிரும் சரி, நாம் அருகில் இருக்கும்போது அதற்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதில்லை. அதை இழந்தால்தான் நாம் எதை இழந்தோம், எப்படி இழந்தோம் என்பது போன்ற ஒரு விஷயத்தையும் ஒரு சந்தேகம் நமக்குள் வரும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு புரியும். பல நன்மைகளை நீ தொலைத்திருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொண்டு பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் அறிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, ஆனாலும் எவ்வளவு இன்னல்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்தது என்பதையும் நான் அறிவேன். எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து உன் துணையோடு சேர்ந்து இந்த வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து வந்து கொண்டிருக்கிறாய். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி எந்த கட்டத்தில் உன்னோடு இருந்து வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் சரிதான். கருப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய். என் குழந்தையை, இப்பேற்பட்ட ஒரு உறவு வாழ்க்கையில் எப்போதும் உன்னோடு துணை நிற்கின்ற ஒரு உறவு உனக்கு கிடைத்த போது கூட நீ உன்னோடு துணை நின்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் மற்றவரின் சூழ்ச்சிகளால் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. எப்போதும் வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் சிரித்து நன்றாகபடியான பேசுகிறார்களோ அப்போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் வயிற்றெரிச்சல் வரும். நாம் சந்தோஷமாக இல்லையே, நாம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லையே, நாம் வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக நடக்கவில்லையே, இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வயிற்றெரிச்சலை அங்கே கொட்டி அவர்களின் சந்தோஷத்தை இழக்க செய்து விடுகிறார்கள். இப்படியாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை முழுமையாக புரிதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரம் நமக்கு நாம் துணைக்கும் இடையில் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வருகின்றதோ அதை ஒருவருக்கொருவர் பேசிதான் தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபோது மூன்றாவது ஒரு நபரிடம் அதற்கான தீர்வினை அலையக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் மட்டும்தான்
நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டதுதான் சகுனிகள் என்பார்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அருகில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றே மனதிற்குள் தீய எண்ணங்களை அவர்கள் விளைவித்து உருவாக்குவார்கள். வாழ்க்கையில் வேண்டுமென்றே கஷ்டங்களையும் உருவாக்குவார்கள் என்பதை மறந்துவிடாதே. எப்படி இவர்கள் நாம் இருக்கின்ற இந்த நிலையில் நம்மை தாண்டி வாழ்க்கை வாழ்கிறார்களோ என்கின்ற பொறாமை எண்ணங்கள் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இவர்களுக்குள் வந்த இந்த பொறாமை எண்ணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையை அத்தனை அழிவையும் ஏற்படுத்த இவர்கள் தொடங்கிவிட்டார்கள். இது போன்ற எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இவர்கள் பல சூழ்ச்சிகளை உனக்கு செய்து இந்த நட்பையோ அல்லது இந்த உறவையோ பிரிக்கத்தான் முயற்சிகள் செய்வார்கள். நீயும் இவர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு முடிவும் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. நம்மை நம்பி வந்தவர்கள், நமக்காக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களின் மீது நீ தைரியத்தையும் கொண்டுதான் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சரி, இந்த விஷயத்தை என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நிறைவுபடுத்தி நீ கொண்டிருக்க வேண்டும். யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை மற்றவரின் பேச்சை கேட்டு உனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷமான அன்பினை நீ தொலைத்து விடாதே. தொலைத்து விட்ட நேர்ந்தால் மீண்டும் மீண்டும் இது போன்ற கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும். மீண்டும் மீண்டும் இது போன்ற துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் என்பதை புரிந்து கொள். எப்போதுமே நான் தேடி அலைகின்ற சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கை நம்மை அழைத்து சென்றுவிடும் என்பதையும் அறிந்து கொள். எதுவாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். சூழ்ந்து வருகின்றவரின் வார்த்தைகளை கேட்கும் போது உனக்கானதாக சந்தேகம் வந்திருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய துணை நடவடிக்கைகள் எப்போதும் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்பதையும் நீ பார்த்து நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் என் பிள்ளை, நீ அந்த சந்தேகத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது, எது கிடைக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் சுற்றி சுற்றி வருகின்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களையும் செவி கொடுத்து நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அங்குதான் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆரம்பமானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரிதான், நடத்திதான் ஆக வேண்டும் என்று நாம் யோசிக்கும் போது சில நேரங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு யாருக்கும் சரியானது ஒரு வெற்றியை கொடுப்பதில்லை, யாருக்கும் சரியானது ஒரு மனநிறைவை கொடுத்து விடுவதில்லை என்பதை முதலில் புரிந்து கொள். இனியாவது அடுத்தவர்கள் கொடுத்து வாழ்வதை பார்த்து பொறாமையும், அடுத்தவர்கள் வாழ்வதை பார்த்து வைச்செறுத்தலும் படுகின்ற இந்த சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்போதுமே எதையோ வெளிப்படையாக சொல்லிவிடவோ செய்துவிடவோ வேண்டாம் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களையும் மேலும் மேலும் பல பிரச்சனைகளையும் இடைஞ்சல்களையும் உருவாக்கிதான் தான் எப்போதும் உனக்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நல்லதே நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களும், என் பிள்ளை, தேவையில்லாத மனிதரின் சகாசமும் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் விரிசலை உருவாக்கி விடக்கூடாது. எந்த இடத்திலும் யாரையும் விட்டு விலகி கொடுக்க கூடாது. எந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பினையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனிதரின் சூழ்ச்சிக்குள் மனிதர்கள் சிக்கிவிடாமல் சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று கவனித்தால் இந்த வாழ்க்கை சூழ்நிலை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை தொலைத்து விடாதே. எந்த நிலையிலும் இவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக வரக்கூடிய உறவு.
எல்லா பிரச்சனைகளும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பது நிச்சயமான உண்மை என்று அதை நீ எப்போதும் தெரிந்து கொள். அது போதும். இனி யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் விலகிவிட முடியாது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.